ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா கையில் மாத்திரை வச்சுட்டு உட்காந்துருக்காளேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை, இதில் ஒன்று இருக்குது, வாங்க பார்க்கலாம். இது அப்படியே எடுத்து நான் என்னோடய ஃபேஸில் போட்டுக்கிறேன். இது வந்து ஈவியானோட விட்டமின் இ கேப்சியூல். இது வந்து ஃபேஸை நல்லாவே ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும், நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இது ஓரலாக எடுத்துக்கிறத விட அப்படியே டேரெக்டாக ஸ்கின்லேயோ இல்லை ஹேர்லேயோ அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னே சொல்லலாம். என்னோடய ஸ்கின் வந்துட்டு நல்லாவே டேமேஜ் ஆகிருந்துச்சு. ரெட்டினான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 3 days 4 days போது என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. அதுலேருந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதுக்கு நான் வந்து இந்த ஈவியான் டேப்லெட் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லாவே ஒரு 2 days தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். டக்குன்னு வந்து ஃபேஸ் வந்து ஓவர் நைட்லேயே அந்த பீலிங் எல்லாம் ஸ்டாப் ஆகி ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ டைம் தான் போட்டிருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இதை ஃபேஸில் வச்சுருக்கலாம். இதனால் எந்த ஒரு பிம்பிளோ ஆக்னியோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே நமக்கு வராது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இந்த நைட் க்ரீம் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னே சொல்லலாம். ஓகே, ரெட்டினாயினோட டே 5 பார்த்துடலாமா? பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 minutes கழித்து நீங்கள் வந்து மறுபடியும் ரெட்டினாயின் க்ரீம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி ஒரு ஜென்டலான மசாஜ் கொடுத்துட்டு மறுபடியும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க போயிடுறேன். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃபேஸ் நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து டே 5 வந்து நல்லா ரிசல்ட் காமிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. இன்னும் 6 to 7 days ஆகும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னும் வந்து ஃபேஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி மாறுச்சு அப்படின்னா, அந்த நான் சொன்னேன்ல ஈவியானோட விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி யாராச்சும் வந்து ரெட்டினாயினால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கேப்சூல் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் வந்து ஃபைனலி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து உள்ள ஒரு ஹாப்பி இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியுன்றதை என்னால் நம்பவே முடியல. கடைசியில் எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்கின் கிட்ட இந்த வாய்க்கிட்டலாம் இருந்த எல்லாமே போயிடுச்சு. நான் மறுபடியும் வந்து அந்த விட்டமின் இ கேப்சியூல் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்கேன்னு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதே மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டேயோட vlog நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ.